ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் உடம்பில் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்க சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளவு முக்கியமோ அதே போல் ஆக்சிஜன் அளவும் முக்கியம். அதை அதிகரிக்க என்னென்ன உணவுகள் சாப்பிட வேண்டும் என்பதை பார்க்கலாம் வாங்க. ஆப்பிளில் நார்ச்சத்து மிகவும் அதிகமாக உள்ளது. சர்க்கரையும் மிக குறைவு. ஆப்பிள் பழத்தில் pH அளவு 8 ஆகும். இது உடலில் ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யும். மேலும் இவற்றில் உள்ள நொதிப்பொருள் உடலில் உள்ள ஹார்மோன்களை சமநிலையில் பராமரிக்க உதவும். அதோடு உங்கள் உடலில் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்க நினைத்தால் தினமும் கட்டாயமாக ஆப்பிள் உங்களுடைய உணவில் சேர்ந்து கொள்ள வேண்டும். எலுமிச்சை. நம்முடைய உடலில் ஆக்சிஜன் போதுமான அளவு இருந்தால் உடல் புத்துணர்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்கும். எலுமிச்சையில் அமிலத்தன்மை அதிகமாக இருக்கலாம், ஆனால் அது உடலினுள் செல்லும் போது காரத்தன்மையாக மாறும். மேலும் இதில் உள்ள எலக்ட்ரோலைட்டிக் பண்புகள் தான் இதை காரத்தன்மை நிறைந்த உணவாக மாற்றுகிறது. இந்த எலுமிச்சையை நம்முடைய தினசரி உணவில் சேர்த்து வந்தால் உடலில் ஆக்சிஜன் அளவு சிறப்பாக இருக்கும். பேரிக்காய், உலர் திராட்சை மற்றும் கிவி. இந்த பழங்களிலும் உடலில் ஆக்சிஜனை அதிகரிக்கும் தன்மை மிக அதிகம். இந்த உணவுகளில் உள்ள pH அளவு 8.5. அதோடு இவற்றில் பிளேவோனாய்டுகள் மிக அதிகமாக உள்ளது. இந்த பழங்களில் வைட்டமின் சி, ஏ மற்றும் பியுடன் ஆன்டி ஆக்சிடன்ட்களும் நிறைந்து காணப்படுகின்றன. இந்த உணவுகள் இரத்தத்தை சீராக வைத்து இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் இதய நோயின் அபாயத்தை குறைக்கவும் உதவும். குறிப்பாக உடலில் காரத்தன்மையை அதிகரித்து உடலுக்கு அதிக அளவு ஆற்றலை வழங்கும். உடலின் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கவும் சீராக வைத்துக் கொள்ளவும் உதவுகிறது. பப்பாளி, தர்பூசணி. இந்த உணவுகளும் உடலில் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கும். இந்த இரண்டு பழங்களிலும் pH அளவானது 8.5 இருக்கிறது. இது சிறுநீரகங்களை சுத்தம் செய்யும் ஆற்றல் கொண்டது. இந்த பழங்களில் வைட்டமின்களும் பிற ஊட்டச்சத்துக்களும் அதிகமாக உள்ளது. செரிமானத்தின் போது காரத்தன்மையை உருவாக்கும், குடலை சுத்தம் செய்யும். கடல் உணவுகள் மற்றும் இறைச்சி. அசைவ உணவுகளில் புரோட்டீன், பி, வைட்டமின், இரும்புச்சத்து போன்றவை அதிகமாக காணப்படுகின்றன. கடல் சிப்பி, மாட்டிறைச்சி, பன்றி இறைச்சி, ஈரல் போன்றவற்றில் இரும்பு சத்து அதிகமாக உள்ளது. மீன்களில் சூரை, சால்மன் போன்றவற்றில் இரும்பு சத்தை விட புரோட்டீன் அதிகம் உள்ளது. சிக்கன், முட்டையில் இந்த இரண்டு சத்துக்களும் மிதமான அளவில் நிறைந்துள்ளது. ஆகவே இந்த உணவுகளை அடிக்கடி சாப்பிட்டு உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். உடலின் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்க செய்வதில் கடல் உணவுகளுக்கு மிக முக்கிய பங்குண்டு. தானியங்களில் புரோட்டீன், பல்வேறு பி விட்டமின்கள் மற்றும் இரும்புச்சத்து போன்ற இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவை மேம்படுத்தும் சத்துக்கள் உள்ளன. அன்றாட உணவில் தானியங்களை ஒருவர் சேர்த்து வந்தால் நிச்சயம் அவர்களது உடலில் ஆக்சிஜன் அளவு சிறப்பாக இருக்கும். எனவே உங்கள் உடலில் ஆக்சிஜனை அதிகரிக்க தானியங்களை தினசரி உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். பீன்ஸ் வகைகள். ஆக்சிஜன் நிறைந்த உணவுகளுள் மிக முக்கியமானது பருப்பு வகைகள். பருப்பு வகைகளான பட்டாணி, உலர்ந்த பீன்ஸ், சோயா பீன்ஸ் போன்றவை உடலில் ஆக்சிஜனை அதிகரிக்க செய்யும். அதோடு நமக்கு தேவையான புரோட்டீன்கள், வைட்டமின்கள், இரும்புச்சத்து ஆகியவையும் கிடைக்கின்றன. வீடியோவை முழுசாக பார்த்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.